இங்கே ஒரு ரிச் மேனோட காரு மலையில பிரேக் டவுன் ஆயிடுது. அப்போ அந்த வழியா வந்த ஒரு காரை ஸ்டாப் பண்ணி அதை ஓட்டிட்டு வந்த பொண்ணுகிட்ட ஹெல்ப் கேட்கிறான். அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு உடனே காரை விட்டு இறங்கி அவரோட காரை சரி பண்றதுக்காண்டி போறான். அந்த ரிச் மேன் மலையில நனைய கூடாதுன்றதுக்காண்டி அவர் காருக்குள்ள உட்கார சொல்லிட்டு போறான். இவனுமே சரின்னு காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். அப்போ காருக்குள்ள இருந்த ரேடியோல 3 சின்ன குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. அப்போ பின்னாடி சீட்ல இருக்க 3 குழந்தைங்க அன்கான்சியஸா மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் இவதான் அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணிருப்பா போலன்னு நினைச்சிட்டு வேகமா அந்த குழந்தைங்களை எழுப்புறதுக்காண்டி ட்ரை பண்றான். அதான் அந்த பொண்ணு பார்த்துட்டு இவன் அந்த குழந்தைகளை கிட்னாப் பண்ண போறான்னு நினைச்சிட்டு அவனை கார்கிட்ட இருந்து தள்ளி நிக்க சொல்லி மிரட்டுறான். அவனுமே இவன் மிரட்டுறதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் இவன் அந்த குழந்தைகளை கடத்திட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு பயப்படுறான். இவளுமே பயந்து போய் தற்காப்புக்காண்டி அவனை அடிச்சு போட்டுடுறான். அவனுமே மயங்கி கீழே விழுந்துடுறான். உடனே இவ அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற வழியே இல்லாம அந்த ரிச் மேனையும் இவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுமே கண்மலிக்கிறான். ஆனா அவனுக்கு பழசு எல்லாமே மறந்து போயிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த 3 குழந்தைங்களும் இவனை சுத்தி தான் உட்காந்துட்டு இருக்குங்க. இவனை பார்த்த உடனே 3 பைபிளையெல்லாம் அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க.